பகுதியில் 5 வயது சிறுமியை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்றிரவு அதன் உரிமையாளர் நாய்களை மதுரைக்கு எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். 5 வயது சிறுமியை கடித்து குதறிய 2 ராட்வீலர் நாய்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வயது சிறுமி கடித்த விவகாரத்தில் ஏற்கனவே காவல்துறை சார்பாக தனியாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சென்னை மாநகராட்சியும் அதன் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக உரிமையாளர், அந்த நாயின் உரிமையாளராக இருக்கக்கூடிய திரு புகழேந்தியின் இல்லத்திற்கு நேற்று மாலையே அவரது இல்லத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அடுத்த 7 நாட்களுக்கு இந்த 2 நாய்களையும் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸின் வாயிலாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து திரு புகழேந்தி நேற்று இரவு சென்னையிலிருந்து அவரது 2 ராட்வீலர் நாய்களும் மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சியின் கால்நடைத்துறை அதிகாரி திரு கமல் ஹுசைன் தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு அகற்றவில்லை என்றால் அவர்களை அந்த 2 நாய்களையும் பறிமுதல் செய்து சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மையத்திற்கு, தன்னார்வ மையத்திற்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சி முடிவு செய்யப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளரே அவரது நாயை 2 நாய்களையும் சென்னையிலிருந்து மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கால்நடை மருத்துவத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.